இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று திருத்தூதர்களான புனித பேதுரு மற்றும் புனித சின்னப்பர் இவர்களின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. இவர்கள் இருவரும் திரு அவையின் தூண்களாக விளங்குகிறார்கள். இயேசுவிற்காக தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். இறைவா, இந்த இரண்டு புனிதர்களை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காகவும் இவர்கள் வழியாக நற்செய்தி பணியை உலகம் முழுவதும் நீர் பரப்பிக் கொண்டிருக்கிற உமது மேலான கிருபைக்காகவும் நன்றி கூறுகிறோம். இவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களில் இன்னல்களில் நீர் அவர்களோடு இருந்து வழிநடத்தினீர். அதேபோல எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள் இவைகளில் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர். உமது உடனிருப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுருவை சிறையில் அடைத்தபோது ஆண்டவர் வானதூதரை அனுப்பி அவரை சிறையிலிருந்து எவ்வாறு மீட்டெடுத்தார் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது முதல் வாசகம். இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம், ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்று புனித பேதுரு கூறுகின்றார். ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எல்லாவிதமான தீமைகளிலிருந்தும் விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுவார் என்பதை விளக்குகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எவ்வாறு புனித சின்னப்பர் ஆண்டவருக்கென்று வாழ்ந்தார் என்றும், நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அவர் தன் வாழ்க்கையில் இறைவனை அனுபவித்து கூறுகின்ற வார்த்தைகளை இரண்டாம் வாசகத்தில் கேட்கிறோம். நற்செய்தியை அறிவித்து இயேசுவிற்காக தனது உயிரை தியாகம் செய்தவர். நாமும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நற்செய்தியாளர்களாக மாறுவோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, பேதுரு, நீரே மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று கூறினார். இயேசு மறுமொழியாக, உன் பெயர் பேதுரு, விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன் என்று திரு அவையை அவரிடத்திலே ஒப்படைத்ததை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது. நாமும் இயேசுவை அறிந்து கொண்டு திருத்தூதர்களான புனித பேதுரு மற்றும் சின்னப்பர் அவர்களைப் போல நாமும் இயேசுவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.